நீங்களே சொல்லுங்க, மரண மாசம் இருக்கு, ஸ்டேஜ் தலையை உள்ள கொண்டு வந்துட்டாங்க, அதுக்காக வெயிட் பண்றோம் ப்ரோ. சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிறைய மாசின் சிம்ரன் மேம்லாம் என்ட்ரோ கொடுத்து பயங்கரமா இருந்துச்சு. ட்ரெய்லர் பிளாஸ்ட் ஆனா தேட்டர் கன்ஃபார்ம் வேற லெவல் தலைவா. அது அந்த ஒத்தாயிரம் ரூபாய் தாரா வரப்பட்டு தாரா அப்பா பாய் 10 கிலோ கழி வேணுமா பாய்? காடு மேல இருக்க 16 நம்பர் கொடுங்க பாய். ஐயோ தலை அன்எக்ஸ்பெக்டட் தலை. நிஜமாலுமே ஆதிக் தான் நிஜமாலுமே வேற லெவல் பண்ணிட்டாரு. 10ஆம் தேதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தலை. இதுதான் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம். தலையை இப்படி தான் பார்க்கணும்னு எக்ஸ்போர்ட் பண்ணோம். பயங்கரமாக இருக்குது. சத்தியமாக ஒரே ஒரு மிஸ் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துருந்தோன்னா இன்னும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். அதுக்கு தான் வந்தேன். பட் ஓகே, ட்ரெய்லரும் லேட்டாக தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் வெயிட் பண்ணாலும் வெறியான ட்ரெய்லர் வந்திருக்கு. 18 வயசு பையன் கூட நீ காலேஜுக்குள்ள போனால் இப்போ குப்பைக்கார மாதிரி தான் இருக்கிறான். இந்த ட்ரெய்லர் நீ போய் பாரு. நல்லா இருக்கு ட்ரெய்லர் பக்காவாக இருக்குது. இதுதான் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம். தலையை இப்படி தான் பார்க்கணும்னு எக்ஸ்போர்ட் பண்ணோம். பயங்கரமாக இருக்குது. சத்தியமாக ஒரே ஒரு மிஸ் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துருந்தோன்னா இன்னும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். அதுக்கு தான் வந்தேன். பட் ஓகே, ட்ரெய்லரும் லேட்டாக தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் வெயிட் பண்ணாலும் வெறியான ட்ரெய்லர் வந்திருக்கு. பயங்கரமாக இருக்குது. இப்படி தான் நான் தலையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். த ஃபேன்ஸ் ரியலி வாண்ட்ஸ் திஸ். இந்த ஏகே போதும் எங்களுக்கு. இந்த எல்லாமே பிடிச்சிருக்கு. அவருக்கு அந்த விண்டேஜ் லுக்கில் அந்த வார்த்தை சொல்ல முடியல, அந்த லெவலில் இருக்கு. வேறு மாதிரி. தேங்க்ஸ் டு ஆத்விக். அந்த ஆளுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா சர்ப்ரைஸ் ஃபேக்டர் வச்சுருப்பாப்புல. கண்டிப்பாக படத்தில் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம். சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிறைய மாசின் சிம்ரன் மேம்லாம் என்ட்ரோ கொடுத்து பயங்கரமா இருந்துச்சு. ட்ரெய்லர் பிளாஸ்ட் ஆனா தேட்டர் கன்ஃபார்ம் ஆல் சர்ப்ரைஸ். பயங்கரமான சர்ப்ரைஸ். அதுக்கு வந்து ரிவீல் பண்ணாமல் வச்சுருந்துருக்கலாம். தேட்டரில் வந்து காட்டி பயங்கரம் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் ஓகே, ட்ரெய்லர் செம்மையாக இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு. இது வரைக்கும் அண்ணன் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. ட்ரெய்லர் ஒவ்வொரு டைமும் அந்த தீனாவும் சரி எல்லாமே பயங்கரமாக பண்ணிட்டாங்க. ஒரு அந்த பையன் சொல்கிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரம். தெரிச்சிட்டாரு. பிடிச்சது பார்த்து இருங்க பாயின்னு ஒரு சீக்வன்ஸ் வரும். அது பயங்கரம் செம்மையாக இருந்துச்சு அவர் ஃபேஸுக்கு. அப்புறம் அந்த காடு மேலே இருக்க 16 நம்பர் சொல்லுங்கள், அது செம்மையாக இருந்துச்சு. தீனா டைலாக் இன்னும் அல்டிமேட்டு செம்ம. அந்த சுற்று போட்டு நிற்கிறப்போ டைலாக் சொல்லுவார், செம்மையாக இருந்துச்சு. ட்ரெய்லர் தெரிச்சிட்டாரு. சம்பவம் பயங்கரம். தேட்டர் 10ஆம் தேதி ஸ்க்ரீன் கிளிய போகுது. இதோ வந்தா ஆமை. நான் அணில ப்ரோ அந்த ஆமைக்காக வந்தேன். கூப்பிட்டு வந்துட்டான் வீட்டிலேருந்து. சொல்லு ஆமா. நீ சொல்லு அணில். எங்களுக்கு எப்பயுமே எங்களுக்கு தலை தான் மஜா. தலை மஜா தான். நல்லா லுக்கு நல்லா இருக்கு தலைக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது, த்ரிஷா சூப்பரு, அர்ஜுன் தாஸ் செம்ம லுக்கு. லைட்டா கொஞ்சம் விண்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏதோ ட்ரை பண்றீங்க விண்டேஜ் எல்லாம். அதாவது லைட்டா அம்மஞ்சா நல்லா இருக்கும். நமக்குனாதான் நீங்க ஏற முடியும் ஸ்டேஜ். டேய் நாங்கெல்லாம் வந்தாதான்டா கலெக்ஷனே ஏத்துவீங்க. மற்றபடி தலை பக்காவா இருக்கு ப்ரோ. கார் சீக்வன்ஸ் ஒன்று வெயிட்டா இருக்கு. டேய் நாங்கெல்லாம் வந்தாதான்டா தேட்டரே ஃபுல்லாகும். இல்லை காலி தேட்டர் தான் வச்சு ஓட்டுன்னு இருப்பீங்க. ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு ப்ரோ. கார் சீக்வன்ஸ் ஒன்று வெயிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி அவ்வளோதான். விண்டேஜோட வில்லன் லுக்லாம் எப்படி படத்துக்குள்ள எத்தனை வருவாங்கன்னு தெரியல. அதனாலே ஆர்வமாக இருக்குது படம் பார்க்கணும்னு. அதுதான் ப்ரோ, விண்டேஜ் லுக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது, மஜாவாக இருக்குது. ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்குது, கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அதை பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஆமாம் ப்ரோ. ஆமாம். டிக்கெட் வேறு கிடைக்குமான்னு தெரில. இங்கே வேறு தலையோட கோட்டை டிக்கெட் வேறு கிடைக்குமான்னு தெரில. அது வேறு பார்க்கணும். கிடைக்கும். டேய் எங்களுக்கு எல்லா தேட்டருமே கோட்டை தான்டா. இதுன்னு கிடையாது, எல்லாருமே எங்க கோட்டை தான் ப்ரோ. சொல்லி புரியவே ப்ரோ. தளபதி ஃபேனா அவருக்காக அவரும் ஃப்ரெண்டு. சரி நானும் இவனும் தான் ஃப்ரெண்டு, அவரும் அவங்களும் ஃப்ரெண்டு. அந்த மாதிரி வந்து பார்த்து ஒரு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக வரணும் ப்ரோ. ஒரு நல்ல கதை. மற்றபடி எல்லாம் ஆக்ஷன் இருக்குது, லுக்கு செம்ம வயசு, சாங்லாம் சூப்பராக இருக்கும். ஸ்டோரி மட்டும் நல்லபடியாக இருந்ததுன்னா தேட்டர் விட்டு வெளில வரப்போ சாட்டிஸ்ஃபைடாக வரலாம். அது மட்டும்தான் இப்போ பார்த்துட்டேன் ப்ரோ. ட்ரைலர் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. ட்ரைலர் எப்படி சொல்றேன்னா, தலைப்படம் இவ்வளோ நாள் வந்து ரொம்ப நாள் இது நல்லா இல்லை, கிளிப் நல்லா, அது நல்லா, இது நல்லா. இந்த சீனில் எல்லாமே ஒவ்வொன்றும் அத்விக் செதுக்கியிருக்காரு. பார்த்த உடனே தீனா படத்தில் வர்றது எல்லாமே தலை பேசுகிற டைலாக் ஒன்று மாஸ் எலிமெண்ட் சூப்பராக இருக்குது. டேரக்டர் அத்விக்கு அங்கே தங்க மோதிரம் போடுறேன்னு ரெடி பண்ணிட்டாங்க. என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக நான் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன் டேரக்டருக்கு. ஏன்னா எங்கள் தலையை வச்சு நாங்கள் எப்படிலாம் பார்க்கணும்னு நினச்சோமோ அப்படிலாம் எங்கள் டேரக்டர் வந்து எங்கள் அஜித் சாரை வச்சு செதுக்கியிருக்காரு. 10ஆம் தேதி சம்பவம் இருக்குது. ட்ரைலர்லேயே சம்பவம் இருக்குது. ரீமேக் சாங் வந்துச்சு. ரீமேக் சாங்கும் பயங்கரமாக இருக்குது. அது ரீமேக் சாங்கும் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. தலை பேசுகிற டைலாக் இந்த 16 நம்பர் டிஜிட்டல் மட்டும் சொல்லுங்கள், அதுவும் பயங்கரமாக இருக்குது. அத்விக்கு ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் சரி, ஸ்க்ரீன் பிளேவும் சரி, எல்லாமே பயங்கரமாக எடுத்திருக்காரு. நல்லா இருக்குது. 10ஆம் தேதி சம்பவம் இருக்குது. தீராத கணக்கு சம்பவம் இருக்குது. தலை ரேஸ் ஓட்டினா ட்ராக்கில் வேறு எந்த வண்டியும் வராது. தலை வண்டி மட்டும்தான் ஓடும். அஜித் சார் ரேசிங் வண்டி ஓடுது. வேறு எந்த ரேஸும் இதில் எந்த காரும் இதில் உள்ளே வர முடியாது. அஜித் சார் கார் மட்டும்தான், ஃபேன்ஸ் மட்டும்தான். இனிமேல் நாங்கள் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அவ்வளோதான். ஓகே தலை. சம்பவம் கண்டிப்பாக இருக்குதுல்ல. 10ஆம் தேதி சம்பவம் இருக்குது. இங்கேன்னு இல்லை, வேலை ஒரு இந்தியாவே சம்பவம் தான். தலைப்படம் வந்தாலே ஆல்ரெடி சம்பவம் தான்.
போன படத்தில் அது இல்லை இது நல்லா இல்லைன்னாங்க. இந்த படத்தில் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ருவாரு. ஏகே அவர் போட்ட ரூல்ஸ் அவரே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்காருன்னா காரணம் எல்லாமே வந்திருப்பாரு. கண்டிப்பாக காரணம் இருக்கும். 10ஆம் தேதி சம்பவம் இருக்குது. நான் இப்போ தான் இது இன்டர்வியூவில் சொல்லிட்டு வந்தேன். அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன், செதுக்கி இருக்கிறாங்க தலையை. நிஜமாக சொல்கிறேன். சாரி தலைன்னு சொல்லிட்டேன், தலைன்னு சொல்லக்கூடாது. ஏகே அவர் வந்து இந்த மாதிரி நீங்கள் யாரும் பார்த்துருக்கீங்க மங்காத்தில் அவர் எவ்வளோ சிரிப்பாக ஜாலியாக பார்த்தீங்களோ, எல்லாரும் என்னென்ன சொன்னீங்களோ, விடாமுடிச்சு எல்லாரும் என்ன சொன்னீங்களோ, விஸ்வரூபமாக இப்போ உள்ளே வந்துக்கிறாரு. குட் பேட் அகிலியா வந்துக்கிறாரு. அவர் இருக்கிறாரு. அவர் ஒரே ஆள் தான். அவர் கம்பல்சரி இந்த படம் ஹிட் அடிக்கும் தெளிவா. நான் எதுவும் பேசலை. படத்தை போய் பார்த்துட்டு நீ வந்து என்னை கமெண்ட் பண்ணு. இந்த சேனலுக்கு மறக்காத நீ சப்ஸ்கிரைப் பண்ணி. ஒன்று சொல்லிடுறேன் தலை. சாரி ஏகே, நீங்கள் ரேஸெல்லாம் ஓட்டுறீங்க, பார்த்து ஓட்டுங்க, பத்திரமா ஓட்டுங்க. நீங்கள் 2 தடவை உங்களுக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அந்த இன்சிடென்ட் பார்த்துக்கோங்க, தயவு செய்து பார்த்துக்கோங்க. நீங்கள் ரேஸில் தோத்தா நாங்கள் உங்களுக்கு ஃபேனாக இல்லை அப்படிலாம் யாரும் சொல்ல போகிறது கிடையாது. கம்பல்சரி உங்களுக்கு ஃபேனாக தான் நாங்கள் இருப்போம். ஆனால் உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் எங்கள் உடம்பை எங்களால் பார்த்துக்க முடியும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் இங்கே இருக்க முடியும். புரியுதுங்களா? உங்களை கடவுள்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறீங்க. எங்களுக்கு மன வருத்தம் தான். அதனால் நான் கடவுள்னு சொல்ல, உங்களை தலைவனும் நான் சொல்ல. ஏகே 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 எப்போவுமே எங்கள் உயிர்லையும் எங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கிற ஒரு ஒரே ஒருனா அவர் ஏகே மட்டும்தானா. நான் நிஜமால சொல்கிறேன், வயசு பையன் கூட இப்போ சொல்கிறேன், 18 வயசு பையன் கூட நீ காலேஜுக்குள்ள போனால் இப்போ குப்பைக்கார மாதிரி தாங்கிறான். இந்த ட்ரெய்லரை நீ போய் பாரு, பனிநூல் ஒரு சட்டை போட்டுக்கிறாரு. அந்த சட்டையை நீ பார்த்தாலே நீ சொல்லுவேன் சின்ன பையனா இல்லை பெரிய மனுஷனா நீ பார்த்தாலே சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்கிறாரு. இது மிஞ்ச உனக்கு என்ன வேணும்? பத்மபூஷன் வாங்கின ஆள் ஒரே ஆள் எங்கள் தலை மட்டும்தான். அவர் மட்டும்தான் மனித கடவுள் அவர். ஆனால் கடவுள் நாங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் சொல்லிக்கிறாரு. நாங்கள் சொல்ல மாட்டோம். இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். தயவு செய்து சொல்கிறேன், யாரும் டவுன்லோட் பண்ணி மட்டும் பார்க்காதீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். டவுன்லோட் பண்ணி மட்டும் பார்க்காதீங்க. ஓடிடியில் விட்டால் கூட பார்க்காதீங்க. ஓடிடியில் விட்டால் பார்க்காதீங்க. இது இவ்வளோ பேர் ஸ்க்ரீன் இருக்குது. ஸ்க்ரீனில் போய் பாருங்கள். நீங்கள் ஓடிடியில் விட்டு பார்க்கறது எவ்வளோ நேரம் பார்க்க போகிறீங்க? ஸ்க்ரீனில் பார்த்தா எவ்வளோ பேரோட பார்க்கலாமே. ஸ்க்ரீனில் போய் பாருங்கள். ஸ்க்ரீனில் தான் இந்த படத்தை பார்க்கணும். தயவு செய்து சொல்கிறேன், இந்த படம் மட்டும் கிடையாது, எல்லா படத்தையும் ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும். வேற லெவல் தலைவா. அது அந்த 10,000 தாரா வரப்பட்டு தாரா அப்பா பாய் 10 கிலோ களி வேணுமா பாய்? காடு மேலே இருக்க 10,000 ரூபாய் கொடுங்க பாய். ஐயோ தலை அன்எக்ஸ்பெக்டட் தலை. நிஜமாலுமே ஆதிக் தான் நிஜமாலுமே வேற லெவல் பண்ணிட்டார். 10ஆம் தேதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தலை. அவ்வளோதான். 10ஆம் தேதி ரோஹின்னாலே தலை தான். அது மாதிரி வேற லெவல் தலை. எல்லாரும் போய் பாருங்க. வேற லெவல் எல்லாமே தலை. எல்லாமே என்ன பிடிக்காம எப்படி இருக்கும்? தலைனாலே மாசு. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. வேற லெவலாக இருக்குது. கூஸ் பம்ப்ஸ் தான் கண்டிப்பாக. ஜம்முன்னு இருக்கு படம். 10ஆம் தேதி 10ஆம் தேதிக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தலை. கண்டிப்பாக நல்லா தான் பாஸ். நல்லா இருந்துச்சு ப்ரோ. வேற மாதிரி அஜித்தோட சம்பவம் வெயிட்டிங்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி படம் ஆகிறதுக்கு காத்துட்ருக்கோம். ட்ரெயிலர் தான் போடல, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, படத்தை பார்த்து ட்ரெயிலரில் அந்த டைலாக் தான் ப்ரோ, தீனா வீக்வேஷன் டைலாக், மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் உயிர் இருக்காது, அதுதான். மற்றபடி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அந்த சாங்ஸ்லாம் புளி சாங்ஸு அதெல்லாம் வந்துட்டு இன்னும் பயங்கரமாக இருக்குது. தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக தோணுது. பார்ப்போம். அர்ஜுன் தாஸோட அந்த இது நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் ஒன் ஆஃப் த வில்லனாக இருப்பான்னு நினச்சோம். ஆனால் ட்ரெய்லரில் பார்க்கும்போது மெயின் வில்லனாக இருக்காரு. பார்ப்போம். அர்ஜுன் தாஸ் ஒரு கன்ஃபார்மாக ஒரு வில்லன் கேட்டகரியில் இருக்கிற ஆள் தான். இதில் எப்படி ஏகேக்கு வில்லனாக இருப்பார் அப்படின்ற போது கொஞ்சம் இதுவாக இருக்குது. பார்ப்போம் எப்படின்னு. சம்பவம் கன்ஃபார்ம். ட்ரெய்லரே ரொம்ப வெறித்தனமாக இருக்குது. அதில் என்னென்ன பிடிச்செல்லாம் கேட்காதீங்க ப்ரோ. ட்ரெய்லரே வெறித்தனமாக இருக்குது ப்ரோ. பார்க்க தேட்டரில் பார்க்க முடியல, அதுக்கு தான் வெயிட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ட்ரெய்லர் மரண மாசு ப்ரோ. வெறித்தனமான சம்பவம் இருக்குது. சம்பவமானு கேட்குறீங்க? சரி, ட்ரெய்லர் வேறு லெவலாக இருக்குது ப்ரோ. டே சூர்யா மேடம் ப்ரோ, ட்ரெய்லர் எங்களுக்கு ஏகே எல்லாத்துமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. ட்ரெய்லர் வேறு டைம்லாம் இருக்குது. இது வரைக்கும் பார்த்த அஜித் தலை ஏகே படத்துலேன்னு இது வேறு லெவலாக இருக்குது ப்ரோ. அதோட வேற லெவலாக ப்ரோ இருக்கு. ஃபேன் பை மூமெண்ட்டாக இவர் ரவிச்சா இது முடிவு பண்ண ப்ரோ. ப்ரோ ட்ரெயிலர் எல்லாமே என்னென்ன ஒவ்வொரு ஸ்க்ரீனில் செதுக்கிறார். இதே மாதிரி தான் பார்க்கணுச்சு, இதே மாதிரி செதுக்கியிருக்காரு. பட் என்ன ஏகே அதுக்காக நான் நினைக்கிறேன். சம்பவம் தரையான சம்பவம். ஏப்ரல் 10 இருக்குங்க, வியாழக்கிழமை.